எக்ஸாமினேஷனுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். முதல்லயே சொன்ன எந்த ஒரு ப்ரோக்ராம்லயும் ஒரு டிகிரி ப்ரோக்ராம் அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும் அதுல சக்சீட் ஆகிறதுக்கு 4 ஸ்டெப் ரொம்ப முக்கியம். செலக்ஷன் ஆஃப் மேஜர், கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ப்ரிப்பரேஷன், பிரசன்டேஷன். இதுல முதல் 2 ஸ்டெப் பத்தி டீடைல்டா பேசிட்டோம். ப்ரிப்பரேஷன் பத்தி பேசிட்டு இருக்கும்போது அதுல ஸ்டடி ஹாலிடேஸ் வரும்போது எப்படி நம்மள தயார் பண்ணிக்கணும் அப்படிங்கறது சம்பந்தமா சொன்னேன். நிறைய பேர் இந்த ஸ்டடி ஹாலிடேஸ்ல தான் தன்னுடைய ப்ரிப்பரேஷனை கன்சாலிடேட் பண்ணுவாங்க. அதனால ஸ்டடி ஹாலிடேஸை எஃபெக்டிவா யார் யூஸ் பண்றாங்களோ அவங்க தான் அந்த வருஷம் ஃபுல்லா படிச்சதை ப்ராப்பரா யூஸ் பண்ணவங்களா இருப்பாங்க. இப்ப ஸ்டடி ஹாலிடேஸ்னு வரும்போது அதுக்கு நாம எப்படி தயார் பண்ணிக்கணும்? நான் சொன்னேன், ஒன்னு நல்ல ஹெல்தியான ஃபுட் சாப்பிடணும், உடம்ப குளிர்விக்கக்கூடிய பொருள்களை சாப்பிடணும். ஏன்னா சம்மர்ல தான் மோஸ்ட்லி எக்ஸாமினேஷன்ஸ் வரும். அப்ப உடம்ப சூடுபடுத்தக்கூடிய விஷயங்களை சாப்பிடக்கூடாது, குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் சாப்பிடணும். மோர், இளநீர், இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸை அவாய்ட் பண்ணணும். ஹெல்தியான ஃபுட்டை சாப்பிடணும். வெளியிலிருந்து வரக்கூடிய ஃபுட்டை அவாய்ட் பண்றது நல்லது. ஆயிலி ஃபுட்டை அவாய்ட் பண்றது நல்லது. அப்புறம் புரோட்டீன் ரிச் உள்ள ஃபுட்டா சாப்பிடுறது நல்லது. ஒவ்வொரு வேளையும் சரியா சாப்பிடணும். ரொம்ப அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. இந்த விவேகானந்தர் சொல்லுவாரு, ராஜயோகம் பயிலணும் அப்படின்னு விரும்புறவங்க குறைவாகவும் சாப்பிடக்கூடாது, அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, இடைப்பட்ட மாதிரி சாப்பிடணும். எப்பவுமே சொல்றது என்னன்னா ஒரு 50% சாப்பிடணும் ஃபுட், ஒரு 25% வாட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 60 to 70% சாப்பிடலாம். மேபி ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் ஏதாவது சாண்ட்விச்சஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி சாப்பிடலாம். ஆனா ஆயிலி ஃபுட், வெளியிலிருந்து வரக்கூடிய ஃபுட் என்னன்னா டயரியா, டிசென்ட்ரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடும். அதனால அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது, இந்த ஸ்டடி ஹாலிடேஸ் வரும்போது நாம ஒரு தடவை டாக்டர்கிட்ட போய் ஒரு சின்ன செக்அப்னா அதுக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் கிடையாது, அவரு சில டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறது, முடிஞ்சா அமீபியாசிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ஹாஸ்டல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு தடவை கிளியர் பண்ணிடுறது நல்லது. இல்லைன்னா கடைசி நேரத்தில் டயரியா, டிசென்ட்ரி இந்த மாதிரி வந்துடும். எனக்கே ஒரு முறை நான் MBA எக்ஸாம் எழுதும்போது திடீர்னு டயரியா வந்துருச்சு. அப்புறம் என்னென்னமோ டேப்லெட் கொடுத்தா அது நிக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்த பிறகு மோஷன் டெஸ்ட் பண்ணா அமீபியாசிஸ் இருக்குன்னு அப்புறம் ஒரு டேப்லெட்டை சாப்பிட்ட பிறகு அந்த பிரச்சனை தீர்ந்தது. எதுக்கு சொல்றேன்னா, படிக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை வந்தா அப்புறம் தயிர் சாதம் சாப்பிடணும், காய்கறி இருக்காது, ஸ்ட்ரென்த் இருக்காது, வீக் ஆயிரும். எல்லாத்த விட என்னன்னா உடம்பு நல்லா இல்லைன்னா மனசும் நல்லா இருக்காது. சைக்கோசோமேட்டிக் ரிலேஷன்ஷிப்னு. அதனால ஸ்டடி ஹாலிடேஸ்ல நம்ம எப்படி படிக்கணும்னா ஹெல்தியான ஒரு பாடியை மெயின்டைன் பண்ணிட்டு படிக்கணும். ரெண்டாவது, ஸ்டடி ஹாலிடேஸ் டைம்ல நாம ஒரு ஸ்கெட்யூல் போடணும்னு சொன்னேன். ஒரே சப்ஜெக்ட படிக்க கூடாது. மனம் மலர்ச்சியா இருக்கிற டைம்ல டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட படிக்கணும் அப்படிங்கறத சொன்னேன். அதே நேரத்தில் இன்னொன்னையும் நம்ம பார்க்கணும். ஸ்டடி ஹாலிடேஸ் டைம்ல ஒரு ரொட்டீனை நம்ம ஃபாலோ பண்றோம். இப்ப இந்த டைமுக்கு எந்திரிக்கணும், ஒவ்வொரு நாளும் என்னென்ன டாபிக்கை கவர் பண்றதுன்னு ஸ்கெட்யூல் போட்டு அந்த டாபிக்கை நம்ம கவர் பண்றது அவசியம். ஸ்டடி ஹாலிடேஸ் டைம்ல இந்த டிராயிங்ஸ், அப்புறம் இல்லஸ்ட்ரேஷன்ஸ், சார்ட்ஸ் இதையெல்லாமும் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். சில பேர் படிக்கிறதெல்லாம் படிச்சிருவாங்க, கெமிஸ்ட்ரியில எல்லாம் படிச்சிருவாங்க, பிசிக்ஸ்ல எல்லாம் படிச்சிருவாங்க, பயாலஜில எல்லாம் படிச்சிருவாங்க. ஆனா அந்த டயக்ராம்ஸ் போட்டு பார்க்க மாட்டாங்க. கடைசி நேரத்தில் பார்க்கும்போது பயங்கர கன்ஃபியூஷன், மிகப்பெரிய டென்ஷன் எக்ஸாம் முன்னாடி. அதனால இதையும் பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு தடவை பார்த்து வரையணும், அப்புறம் பார்க்காம ஒரு தடவை ரிகாபிச்சுலேட் பண்ணணும், அப்புறமேல ஒரு பார்க்காம வரையணும், அப்புறம் இதுல என்னென்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். இதையெல்லாம் நம்ம சரி பண்றது ரொம்ப அவசியம். அப்புறம் ஸ்டடி ஹாலிடேஸ் டைம்ல படிச்சதெல்லாம் மறந்து போகுதே. ஜெனரலாவே நமக்கு ஒரு சின்ன ஒரு டென்ஷன் மனசுல இருக்கதான் செய்யும். எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாம் மறந்த மாதிரி இருக்கும். ஸ்டடி ஹாலிடேஸ் டைம்ல இதுவரைக்கும் படிச்சதெல்லாம் மறந்துட்டு ஏதோ ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு பதற்றத்தினாலதான். இதை நினைச்சு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு சிஸ்டமேட்டிக்கா படிச்சாக்க நாம எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்றதுக்கு தான் ஸ்டடி ஹாலிடேஸ். நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட் மச் மோர் பவர்ஃபுல் தென் த கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொன்னேன். அப்ப கான்சியஸ் மைண்ட் மறந்த மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஆனா போய் எக்ஸாமினேஷன் ஹால்ல உட்காந்தீங்கன்னா எல்லா விடைகளும் அப்படியே வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா சப்கான்சியஸ் மைண்ட் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். ஸ்கூலோ காலேஜோ தொடங்கும் போது நமக்கு லாங் டைம் கிடைக்குது. இப்ப ஸ்டடி ஹாலிடேஸ் டைம்ல கிடைக்கிறது எண்ட் டைம். இந்த எண்ட் டைம்ல நம்ம எப்படி படிக்கணுங்கிறது ஒரு கலை. ஒன்னு, ஏற்கனவே படிச்சதை தான் நம்ம ரிவைஸ் பண்ணணும்.
புதுசா எதுவுமே படிக்க கூடாது. ஏன்னா புதுசா எதை படிச்சாலும் அது கன்ஃபியூஷன்ல கொண்டு போய் விட்டுரும். ரெண்டாவது, புதுசா படிக்கிறது ஏற்கனவே படிச்சதை குழப்பி விட்டுரும். நான் நிறைய இடங்கள்ல சொல்லுவேன், இந்த சோசியல் சர்வீஸ் பண்றதுக்காகவே சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுடைய வேலையே என்னன்னா, திடீர்னு வருவாங்க, வந்துட்டு இந்த தடவை கெமிஸ்ட்ரி ரொம்ப டஃப்பா இருக்கணும்னு எல்லாம் பேசிக்கிறாங்கன்னு ஒரு குண்டை போட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு கெமிஸ்ட்ரி தான் கஷ்டம்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்ப டஃப்னு உடனே பயந்து போய் என்ன கேட்பாங்களோ ஏது கேட்பாங்களோன்னு டென்ஷன் ஆகி நீங்க படிக்கிறதெல்லாம் மறந்து போயிடும். ஏன்னா பதற்றத்தோட எது செஞ்சாலுமே அது மனசுல போய் நிக்காது. அப்புறம் கொஞ்சம் ஒரு 2 நாள் கழிச்சு வந்துட்டு நீங்க எந்த கேள்வி படிக்கலங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேள்வி வரும்னு பேசிக்கிறாங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஒரு 4-5 கேள்வி கொண்டு வந்துட்டு இதெல்லாம் முக்கியமானதான், இது அந்த கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர் ஒருத்தர் என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருக்காரு, அதை படிச்சாக்க தான் இப்போ நம்ம நல்ல மார்க் எடுக்க முடியும். நீங்க உடனே பதட்டமாயி போடி நம்பி அதை வாங்கி அதிலேயே போக்கஸ் பண்ணி கடைசியில் ஒன்னும் இல்லாம போயிடும். அதனால எக்ஸாம் டைம்ல தயவு செய்து யார் எதை சொன்னாலும் அதை நம்பாதீங்க. உங்கள் ஏற்கனவே இத்தனை நாள் நீங்க படிச்ச அனுமானத்துல தான் நீங்க உங்களுடைய ஸ்டடி ஹாலிடேஸ்ல நீங்க படிச்சதை கன்சாலிடேட் பண்ணணும். அதே மாதிரி கீப் த சோசியல் சர்வீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவே ஃப்ரம் யுவர் ரீச். உங்களை வந்து அவங்க பார்த்தா கூட போயிட்டு வாங்கன்னு சொல்லிடணும். அவங்கள முடிஞ்ச அளவுக்கு அவங்களை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இது மாதிரி சில பேர் இருக்காங்க, ஏதாவது மூட அப்செட் பண்ணலான்னு அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பொறாம இருக்கும், நீங்க நல்லா படிக்கிறது இவங்க வரக்கூடாதுன்னு. இந்த மாதிரியான பல பேரை நான் சந்திச்சிருக்கேன். சிவில் சர்வீசஸ் படிக்கும் போதே என்ன தேடி வந்துட்டு நீ லீவ் போட்டிருக்கியே உன்னை ஜாயிண்ட் டைரக்டர் சரண்டர் பண்றேன்னு சொல்றாரு அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை போட்டுட்டு என் முகத்தில் ஏற்பட்ட பதற்றத்தை பார்த்துட்டு சந்தோஷமா திரும்பி போனவங்களாம் இருக்காங்க. அதனால இந்த சோசியல் சர்வீஸ் பண்ற ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் தூரமா வைங்க. அது இன்னொன்னு, ஸ்டடி ஹாலிடேஸ் டைம்ல நாம இந்த மறக்குது ஞாபகம் இருக்குது இதை பத்தி எல்லாம் நிறைய பேர் என்ன கேட்கறது உண்டு. படிச்சதெல்லாம் மறக்குது, ஞாபகத்தில் இருக்கிறதுக்கு என்ன பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் கேட்பது உண்டு. நான் ஏற்கனவே மெமரி பத்தி ஒரு 10-12 எபிசோட் பேசியிருக்கிறோம். மெமரினா என்ன? மெமரிங்கிறது ஒரு பெரிய ஃபீட் கிடையாது. என்னமோ அவருக்கு பயங்கரமான நினைவாற்றல், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாருக்கும் நினைவாற்றல் இருக்கு. அந்த நினைவாற்றல்ல சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம அடாப்ட் பண்ணோம்னா எப்பவுமே சில விஷயங்கள் ஞாபகத்தில் இருக்கும். தேவையான காலத்துக்கு சில விஷயங்கள் ஞாபகத்தில் இருக்கும், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன் ரொம்ப முக்கியம். படிக்கும் போது அட்டென்ஷனோட படிக்கிறோமா? மெமரி அப்படின்னு சொன்னாலே அதுல 3 விதமான மெமரியை பத்தி டீடைல்டா பேசணும். நம்ம மொமெண்டரி மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி, இதெல்லாம் பத்தி பேசணும். இந்த லாங் டேர்ம் மெமரியில சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒன்னு ஞாபகத்தில் இருக்கணும்னா ஓவர் லேர்னிங் பண்ணணுங்கிறதையும் பேசணும். பட் டெபினிஷன்ஸ், ஏன்னா டெபினிஷன்ஸ் எல்லாம் ஒரே ஒரு வேர்டு கூட மிஸ் ஆகக்கூடாது. அது மாதிரி ஃபார்முலே, ஈக்குவேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்கு போகணும்னா நீங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கறத பத்தி பேசணும். ஓவர் லேர்னிங் பத்தி பேசணும். டஃப்பான விஷயங்கள், சில நேம்ஸ், ஈவென்ட்ஸ், இயர்ஸ், இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு திரும்ப திரும்ப கேட்கலாம். நமக்கு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தாலும் கண்ணு வலிக்க ஆரம்பிச்சிடும் அல்லது ஒரு மாதிரி டயர்ட் ஆயிரும். அதனால சில நேரங்களில் கண்ணை மூடிக்கிட்டு அதை அப்படியே கேட்கலாம். கேட்டோம்னா அது உள்ள போயிட்டே இருக்கும். ஒரு மணி நேரம் அப்படி கேட்டோம்னா உள்ள போயிடும். இது ஒரு 4-5 முறை திரும்ப திரும்ப கேட்டோம்னா மனசுக்குள்ள போயிடும். அப்போ ஒரு பிரச்சனையா இருக்காது, சப்கான்சியஸ் மைண்டுக்கு போயிடும். இதெல்லாம் பத்தி சொன்னேன். படிக்கிறது ஏன் மறக்குது அப்படிங்கறது நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு. ஃபர்கெட்டிங் பத்தியும் நம்ம பேசணும். 3 காரணத்தினால நம்ம ஞாபக சக்தி படிச்சதை மறந்துடுறோம். ஒன்னு டிகே த்ரூ டிஸ்யூஸ், 2வது டிஸ்ட்ராக்ஷன், 3வது டிஸ்இன்ட்ரெஸ்ட். ஒரு விஷயத்த படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணாம விட்டா அல்லது ரிகேப்சுலேட் பண்ணாம விட்டா அது மறந்து போயிடும். அதை பத்தி நான் சொன்னேன். ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, ஃப்ரெண்டுடைய டெலிபோன் நம்பர் நமக்கு எப்படி ஞாபகத்தில் இருக்கு? டெய்லி போன் பண்ணும்போது ஞாபகத்தில் இருக்கு. அவர் வேற ஒரு ஊருக்கு போயிடுறாரு. 1 வருஷமா நீங்க போன் பண்ணல, ஏன்னா இந்த நம்பர் இன்வேலிட். இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்டுடைய நம்பர் என்னன்னா உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. ஏன்னா யூஸ் பண்ணாதான் எதுவுமே ஞாபகத்தில் இருக்கும். அதனாலதான் நாங்க என்ன சொல்றதுன்னா, அன்னைக்கு நடத்தினத நல்லா கவனிச்சுட்டு அன்னைக்கே படிச்சு லாங் டேர்ம் மெமரியில கொண்டு போங்க. இந்த டிகே த்ரூ டிஸ்யூஸ்ங்கிறது வராம இருக்கிறதுக்காக நீங்க
வீக்கெண்ட்ஸ்ல ரிவைஸ் பண்ணுங்க. எந்த அளவுக்கு அது ஞாபகத்தில் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அப்பப்ப மாடல் டெஸ்ட் எழுதி பழகுங்க. ஸ்டடி ஹாலிடேஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மென்ட் ஒன்லி ஃபார் ரிவிஷன், இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் ரீடிங். ரிவைஸ் பண்றதுக்கு தான் அது. அந்த டைம்ல நீங்க ரிவிஷன் மட்டும்தான் பண்ணணுமே வழியே புதுசா எதையும் படிக்க கூடாது. சோ டிகே த்ரூ டிஸ்யூஸ் வராம இருக்கிறதுக்கு நாம எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணதெல்லாம் அப்படியே ரீகேப்சுலேட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். சில நேரங்களில் நம்ம படுத்த பிறகு கூட ரீகேப்சுலேட் பண்ணி பார்க்கலாம். டஃப்பான விஷயங்களை ரீகேப்சுலேட் பண்ணோம்னா நமக்கு தூக்கம் வந்துடும். சில விஷயங்களை நல்ல நண்பர்களோட உட்கார்ந்து நாம டிஸ்கஸ் பண்ணியும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். பெரும்பாலான விஷயங்களை யாராவது ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அது மறக்கவே மறக்காது. என் நண்பர் ஒருத்தர் இருப்பார், அவர் என்ன பண்ணுவார்னா படிச்சு பிடிச்சிருவாரு 8 மணிக்கெல்லாம். ஆனால் போயிட்டே இருப்பாரு. எவனாவது ஒருத்தன் தடுமாறிட்டு வருவான், இந்த கேள்வி புரியல, அதை பத்தி கவலைப்படாத நான் உனக்கு சொல்றேன் அப்படின்ட்டு அதை ஃபுல்லா சொல்லுவார். ஃபர்ஸ்ட் இது இப்படி 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 இப்படின்னு சொல்லி முடிப்பாரு. சொல்லி முடிச்ச உடனேயே இவருக்கு நல்ல சப்கான்சியஸ் மைண்ட்ல போயிடும். இது வரைக்கும் மேலேயே இருந்துச்சு, அது மேல இருந்த இன்ஃபர்மேஷனை கீழே நங்கூரம் பாய்ச்சி அனுப்பிச்சிட்டாரு. இப்ப அது மறக்கவே மறக்காது. அதனால ஷேர் பண்ணிக்கும் போது, டிஸ்கஸ் பண்ணும்போது பல பாயிண்ட்ஸ். அதனால ஸ்டடி ஹாலிடேஸ் என்ன பண்ணும், ஒரு சப்ஜெக்ட், ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு ஒரு மணி நேரம் நல்ல நண்பர்கள் கூடி பேசணும். ஒரு டீ சாப்பிட்டுக்கிட்டே பேசுறது ரொம்ப நல்லது. இது நமக்கு ஒரு ஆழமான அறிவை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் ஸ்டடி ஹாலிடேஸ் டைம்ல நம்ம செய்ய வேண்டியது, இந்த அப்டிராக்ட் நோட்ஸை நம்ம நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி நம்ம முழுக்க எல்லாத்தையும் எடுத்து படிச்சுட்டு இருக்க முடியாது, எல்லா புக்ஸையும் எடுத்து படிச்சு வைக்க முடியாது. அதனால இதை மட்டும் பார்த்துக்கிட்டே வரணும். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் தான் இந்த மெயின் இதை எடுத்து பார்க்கணும். நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஒரு செமஸ்டர் வருது அல்லது ஒரு எக்ஸாம் வருதுன்னா ஒரு நீளமான ஒரு பெஞ்ச் எடுத்துக்கிறது. 5 சப்ஜெக்ட் 6 சப்ஜெக்ட் 7 சப்ஜெக்ட் 8 சப்ஜெக்ட் இருந்தா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் இருக்கக்கூடிய நோட்ஸ், மெட்டீரியல்ஸ், புக்ஸ், எக்ஸசைசஸ் இது எல்லாத்தையும் அந்த 8 இதையும் அப்படியே வச்சிருவோம். அதுதான் அந்த மெட்டீரியல்ஸ். இப்ப என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுட்டு அந்த இடத்துல வைப்போம். அடுத்து செகண்ட் சப்ஜெக்ட், இன்னைக்கு அந்த டாபிக்னா அதை எடுத்து படிச்சுட்டு அங்க வைப்போம். இது மாதிரி அதுல வச்சுட்டே இருப்போம். ஒரு எக்ஸாம் முடிஞ்ச உடனே அந்த பெஞ்சில் கொஞ்சம் போர்ஷன் காலி ஆயிரும். ஒவ்வொரு எக்ஸாம் முடியும் போது அதை காலி பண்ணுவோம். ஆனா எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்கும். கண்டபடி வச்சுட்டு தேடுறது, டிராயர் இழுக்கிறது, கபோர்டு மேல ஏறுறது, அலமாரியை உடைக்கிறது, பீரோவை திருகிறது, இந்த வேலையே கிடையாது. எல்லாம் ஸ்ட்ரீம்லைனா இருக்கும். அதே மாதிரி பத்திரமா ஹால் டிக்கெட், அப்புறம் ரைட்டிங் டூல்ஸ் இதெல்லாம் பத்திரமா இருக்கும். இதெல்லாம் கரெக்டா வச்சிருப்போம். ஒவ்வொரு சப்ஜெக்டையும் எடுத்து படிச்சுட்டு கரெக்டா நம்ம அதுல வச்சிருவோம். இந்த ஸ்டடி ஹாலிடேஸ் டைம்ல நாம இந்த டிகே த்ரூ டிஸ்யூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம கரெக்டா கவனிச்சு ஏற்கனவே படிச்சதெல்லாம் நம்ம கன்சாலிடேட் பண்றதுக்காக ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் ஸ்டடி ஹாலிடேஸ். சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும். சக்தி மசாலா சமையல் பிடிக்கும் என்றால் சக்தி மசாலாவும் பிடிக்கும். Sri Manakulu Vinayagar Engineering College, accredited by NAC with A grade, accredited by NBA, AICTE, New Delhi, accredited by the Tata Consultancy Services. 800க்கும் அதிகமான மாணவர்கள் உலக பிரசித்தி பெற்ற MNC-களில் வேலை வாய்ப்பை பெற்றுள்ளனர். அதிநவீன கல்வி முறை, பல கோடி மதிப்பிலான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள், மிகச்சிறந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் இன்ஜினியரிங் காலேஜ், மதுகரிப்பட்டு, புதுச்சேரி. சமையல் பிடிக்கும்னா கட்டாயமா சக்தி மசாலாவும் பிடிக்கும். சக்தி மசாலா சமையல் பிடிக்கும் என்றால் சக்தி மசாலாவும் பிடிக்கும். ரெண்டாவது டிஸ்ட்ராக்ஷன். என்னதான் நம்ம படிச்சிருந்தாலும் கடைசி நேரத்தில் நம்ம மைண்ட் ஹைட்டன்ட் அவேர்னஸ்ல இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், சில விஷயங்கள் செய்யும் போது ஹைட்டன்ட் அவேர்னஸ்ல வந்துடுறோம் நம்ம. ஒரு முறை நான் சொன்ன ஒரு ஜென் சாமுராயனுடைய கதையை சொன்னேன். ஒரு ஜென் சாமுராய் இருப்பார், அவர் பெரிய ஒரு வீரர். அவர்கிட்ட எல்லாரும் வந்து கத்தி சண்டை கத்துக்குவாங்க. ஒரு ராஜா கிட்ட ஒரு மெய்காப்பாளன் இருப்பான். அவன் பிரமாதமா அவரை காப்பாத்துவான். யாராவது அடிக்க அந்த பக்கம் ஏதாவது வந்தாங்கன்னா அவங்கள சண்டை போட்டு துரத்துவான், எல்லாம் பண்ணுவான். ஆனா முறையா அவனுக்கு கத்தி சண்டை தெரியாது. கத்தி சண்டை போடுற பல பேருக்கு கத்தி சண்டை தெரியாது.
அவன் ரொம்ப கெட்டிக்காரன். அதனால என்ன பண்ணுவாரு, ராஜா ஒரு நாள் சொல்லுவாரு, நீ இவ்வளவு கெட்டிக்காரனா இருக்க, ஆனா முறையா நீ கத்தி சண்டை மட்டும் கத்துக்கிட்டேன்னு எவ்வளவு பெரிய ஆளா ஆவ, இந்த ஊர்லயே அவர் தான் மிகப்பெரிய மாஸ்டர், அவர்கிட்ட போய் கத்துக்கங்க அப்படின்னு போவான். போயிட்டு எனக்கு கொஞ்சம் கத்தி சண்டை கத்துக் கொடுங்க அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு வாப்பா அப்படின்றாரு. வந்த உடனே ஃபர்ஸ்ட் மூவ் கத்துக் கொடுப்பாரு. ஏன்னா ராஜாவுடைய மெய்காப்பாளர்னா கொஞ்சம் முக்கியத்துவம் இருக்குல்ல. ஏன்னா அவங்கெல்லாம் எப்படின்னா இந்த நாட்டை காப்பாற்றுபவர்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அந்த முக்கியத்துவத்தை ஏன்னா எப்படி பிரேயர் பண்ணுங்கிறதுக்கு செயின்ட் பிரான்சிஸ் சொன்னார். எப்படி பிரேயர் பண்ணுங்கிறதுக்கு இப்படி ப்ரே பண்ணும்போது என்னன்னாக்க நம்ம எப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்மளுடைய கட்டை விரல் யாருக்காக அப்படின்னு, இந்த விரல் யாருக்காக, சுட்டு விரல் நமக்கு கைட் பண்ண டீச்சர்ஸ்க்காக, இந்த விரல் நடுவிரல் இருக்கே இதுதான் நீளமானது, இந்த விரல் யாருக்காகனா நம்மை யாரெல்லாம் நிர்வகிக்கிறார்களோ அவங்களுடைய நலனுக்காக. இந்த மோதிர விரல் தான் இருக்கிறதுலயே வீக்கான விரல். பாத்தீங்கன்னா இதுல அடிபட்டுச்சுன்னா வலி பின்னி எடுத்துரும். அதனால வீக்கா இருக்கிறதுக்கு தான் மோதிரம் தேவைப்படுது, ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு மோதிரம் தேவைப்படுது இல்ல. அதனால இந்த வீக்கான விரலுக்கு மோதிரம், இது வீக்கான விரல். அப்ப என்னன்னா பலவீனமானவர்களுக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணணும். அதுக்கப்புறம் இது சுண்டு விரல். இந்த சுண்டு விரல் எதுக்குன்னா இதுதான் குழந்தைகளுக்காக, இந்த யாருக்கெல்லாம் அக்கறை தேவைப்படுதோ அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணணும். அப்படி ஒரு பிரார்த்தனையில கூட என்னென்ன யார் யாருக்காக பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அப்ப அவர் என்ன பண்றாரு, மெய்காப்பாளர் மன்னரை பாதுகாக்கிறாரு, நாட்டை பாதுகாக்கிறாரு. மன்னர் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் வெளிநாடுகள் ஆக்கிரமிச்சு நம்மளை அடிமைப்படுத்தாமல் இருக்கும். அப்போதுதான் நாம் சுதந்திரமாக இருக்க முடியும். அதனால பிரிஃபரன்ஸ் கொடுத்தா அடுத்த நாள் வாங்குகிறாரு. அடுத்த நாள் வந்த உடனே இவர் ஒரு மூவ் கத்து கொடுக்கிறார். இப்படி ஸ்வாடை வச்சுட்டு சின்ன ஒரு குறுங்கத்தியை இப்படி வச்சுட்டு இப்படி வச்சு ஒரு மூவ் கத்து கொடுக்கிறார். உடனே அவரும் அதை இப்படி பண்ண உடனே ரெண்டு பேரும் ஒரு சின்ன ஒரு டூவல் பண்றாங்க. பண்ண உடனே டப்புன்னு நிறுத்திட்டார் அந்த மாஸ்டர். ஏற்கனவே கத்துக்கிட்டு இருந்திருக்க போல் இருக்கு அப்படின்னு. நான் இதுவரைக்கும் எங்கேயுமே போனதே இல்லை சார் அப்படிங்கிற. இல்லம்மா நீங்க கத்துக்கிட்டு. இல்ல மாஸ்டர் நான் எங்கேயுமே போனதில்லை, ஆனா உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கியா நீ சண்டை போடும்போது அப்படின்னு. இல்ல எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், ஏன்னா நான் மரணம்னு உன்னை நினைச்சு பயப்பட்டதே இல்லை அப்படின்னாரு. போதுயா நீ எதுவுமே கத்துக்க வேணாம், இது இருக்கும்போது உன்னை எவனும் ஜெயிக்க முடியாது, போயிட்டு வா. இனிமேல் உனக்கு தேவையே இல்லை, கல்வியே தேவையில்லை, உனக்கு சண்டையே தேவையில்லை. என்னைக்கு நீ மரணத்தை கண்டு பயப்படவில்லையோ அப்போது உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா ஒரு வார்ல யார் டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க, யாரு பயப்படுறாங்களோ அவங்க தான் டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க. ஒரு எக்ஸாம்ல யாரு டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க, பயப்படுறவங்க தான் டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க. அப்ப ஸ்டடி ஹாலிடேஸ்ங்கிறது நம்மள அறியாமலேயே ஒரு ஹைட்டன்ட் அவேர்னஸ்க்கு வந்துருவோம். அந்த ஹைட்டன்ட் அவேர்னஸ் நம்ம முறையா பயன்படுத்துறோமா? ஏன் ஸ்டடி ஹாலிடேஸ்ல ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது? நம்மள அறியாம நம்ம மைண்ட் எல்லா விதமான ரிசோர்சஸையும் மொபிலைஸ் பண்ணி எல்லா ஆற்றலையும் திரட்டி விழிப்புணர்வின் உச்சத்தில் இருக்கிறது. விழிப்புணர்வின் உச்சத்தில் இருக்கும்போது நம்ம எதை படிச்சாலும் டக்கு டக்குன்னு உள்ள போகும். இப்ப நாம ஏற்கனவே படிச்சதை படிக்கும் போது இன்னும் தெளிவா உள்ள போகும். அதனால முக்கியமானது டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இருக்கிறது. டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்டடி ஹாலிடேஸ் டைம்ல நாம ஒரு ரூம்ல உட்கார்ந்து படிக்கணும். அந்த டேபிள்னு போன உடனே அந்த டேபிள் முன்னாடி உட்கார்ந்த உடனேயே நம்மள அறியாம நம்ம மைண்ட் ஒரு விதமான கண்டிஷனிங் ஆகும். இந்த இடத்துல உட்கார்ந்தா படிக்கிறது தான். அப்ப அந்த மாதிரி ஒரு இடம் ஒதுக்கிக்கணும், அந்த இடத்துல போய் உட்காரணும். அது சவுண்ட் ப்ரூஃபா இருக்கணும். பக்கத்துல வேற ஏதோ சத்தம் போட்டா எதுவுமே கேட்காத மாதிரி ஒரு சவுண்ட் ப்ரூஃபா, ஓரளவுக்கு அமைதியா நம்ம ஆழமா படிக்கிற மாதிரி ஒரு இடமா இருக்கணும். டிஸ்ட்ராக்ஷன்ஸா அவாய்ட் பண்ணணும். நம்மளே சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படுத்திக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு மொபைல் போனை வச்சிருது, அது 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மெசேஜ் வருதா எடுத்து பாக்குறது, வாட்ஸ்அப்ல ஒரு ஜோக் வந்தா எடுத்து பாக்குறது, இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன். என்ன பண்ணும் அந்த மாதிரி டைம்ல நாம இதெல்லாம் ஆஃப் பண்ணி எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாம் தூர வச்சுட்டு நம்ம படிக்கிற நேரத்தில் இதை மட்டும் தான் போக்கஸ் பண்ணணும். அந்த மாதிரி நாமளா உருவாக்கிக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணணும். வெளியிலிருந்து வர டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் அவாய்ட் பண்ணணும். அதே நேரத்தில் நம்ம மைண்ட ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னேன், டிசிப்ளினிங் த மைண்ட் அப்படிங்கிறது எப்படி வரும்னு. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சமா டிசிப்ளின் பண்ணோம்னா, நம்ம உட்கார்ந்தோம்னா அது அப்படியே ஆழமா உள்ள பதிய ஆரம்பிச்சிடும். சோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணணும்.
டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்றதுதான் ஸ்டடி ஹாலிடேல நாம பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒர்க். மூணாவது என்னன்னா டிஸ்இன்ட்ரெஸ்ட். படிக்கும்போது இன்ட்ரெஸ்டோட படிக்கணும், காட்சிப்படுத்தி படிக்கிறது. எப்பவுமே படிக்கிறது வெறும் படிச்சோன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காது. அதை ஒரு காட்சிப்படுத்தி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஆர்கிமிடிஸ் பிரின்சிபலை படிக்கும்போது அதை காட்சிப்படுத்தி படிச்சீங்கன்னா அது இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதே மாதிரி நீங்க பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டாவை பத்தி படிச்சீங்கன்னா அதை காட்சிப்படுத்தி படிச்சீங்கன்னா அது ஈஸியா இருக்கும். எல்லாவற்றையுமே காட்சிப்படுத்தி படிக்கிறது ரொம்ப அவசியம், எக்ஸப்ட் மேத்தமேட்டிக்ஸ். மேத்தமேட்டிக்ஸ்ல காட்சிப்படுத்துவது சிரமம். ஆனா மேத்தமேட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை, புரிஞ்சா போதும். அதனால அதுல ஆழமா ஆழ்ந்து நம்ம போட்டோம்னாலே அது உள்ள போயிடும். இது ஈஸிங்கிற மனநிலையோட நாம அதை அணுகணும்னா அது உள்ள போயிடும். அதை நம்ம செய்யறோம், அது ரொம்ப அவசியமானதும் கூட. அப்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்றோம், இன்ட்ரெஸ்டோட படிக்கிறோம். இந்த மூணையும் பண்ணிட்டா மறதிங்கிற பேச்சுக்கே இடமில்லாம போயிடும். மற்றபடி படிக்கிறதுல என்னென்ன ஸ்டெப், எந்த மாதிரி படிக்கணும், எந்த மாதிரி பண்ணுங்கிறதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஸ்டடி ஹாலிடேஸ்ல இன்னொன்னு என்ன பண்ணணும்னா, எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்லயும் பிராக்டிகலுக்கு ஒரு 25% மார்க்ஸ் இருக்கு, மினிமம் 25%. அப்ப அந்த பிராக்டிகல் எக்ஸாம் அப்படின்னு வரும்போது அந்த பிராக்டிகல் எக்ஸாமுக்கு நாம படிக்கும்போது நாம ஏற்கனவே எழுதியிருக்கிற அந்த ரெக்கார்ட் நோட் புக்ல எழுதியிருக்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதை படிக்கணும். ரெக்கார்ட் நோட் புக்ஸ்ல எந்த எக்ஸ்பெரிமெண்ட் நாம செஞ்சோமோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை மட்டும்தான் எழுதணும். சில நேரங்களில் நம்ம செஞ்சுட்டு வந்திருப்போம், ரெக்கார்ட் பண்ணிட்டு புரியல அப்படின்னா அதை மறுபடியும் அந்த ப்ரொஃபஸர்கிட்ட போய் கேட்டுக்கலாம், தப்பு கிடையாது. என்ன பண்றது எது பண்றது. நிறைய பேர் இந்த கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் பதட்டம் அடைஞ்சு பண்ணும்போது எடுத்த உடனே டைட்ரேஷன் வந்துடும், இந்த கலர் மாறி போயிடும், உடனே மறுபடியும் ஒரு தடவை மாற்றி செய்ய வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல பதட்டம் இல்லாம செய்யறது ரொம்ப அவசியம். கான்செப்ட்ஸை கிளியரா வச்சுக்கிட்டு செய்யறது அவசியம். பிராக்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் நாம அந்த தியரியை நல்லா படிச்சுக்கணும், நல்லா நம்ம காட்சிப்படுத்தி பார்க்கறது அவசியம். இந்த காட்சிப்படுத்தி பார்த்தாதான் எப்படி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தொடங்கணும், எப்படி முடிக்கணும் அப்படிங்கறதுல நம்ம தெளிவோட இருக்க முடியும். அடுத்ததா ஸ்டடி ஹாலிடேஸ் வரும்போது இந்த பதற்றத்திலிருந்து விடுபடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பலமுறை நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் எக்ஸாமினேஷன்ங்கிற மாடியூல்ல இதை சொல்லிதான் ஆகணும். அதுதான் கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன். நிறைய பேருக்கு இந்த டெக்னிக்கை நான் சொல்லி கொடுத்து they have fared successfully. ஆனா இது ஒரு half heartedோட பண்ணா பிரயோஜனமே இருக்காது. முழுமையான மனசு ஃபர்ஸ்ட் கன்வின்ஸ் ஆகணும். ஒன்ன செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறை அண்ணா சொன்னாரு, கன்வின்ஸ் தம், கரெக்ட் தம் அண்ட் கன்வெர்ட் தம் அப்படின்னு. கன்வின்ஸ் ஆகணும் எதுக்கும். நம்ம மனசார இது நல்லது அப்படின்னு நினைச்சாதான் நீங்க அதை செய்ய முடியும். சில ஸ்கூல்ஸ்ல நான் சொல்லுவேன், இங்க கண்ணை மூடிக்கங்கன்னு, ஒரு 10 பசங்க கண்ணை திறந்துட்டே இருப்பாங்க. இவர் என்ன சொல்றது, நாம எதுக்கு கண்ணை மூடுறது அப்படின்னு. இட் இஸ் அப் டு யூ, இட் இஸ் யுவர் லைஃப். ஒரு நதி ஓடிக்கொண்டே தான் இருக்குது, அதுல தாகத்தை தீர்த்துக்காம சில பேர் போனாங்கன்னா அதனால அந்த நதிக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அது அதனால ஒன்றும் வருத்தப்பட போறது கிடையாது. அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. அதுல சில விலங்குகள் நீர் குடிக்க என்னென்ன, சில விலங்குகள் அசுத்தம் பண்ண கூட முயற்சி பண்றன. அதை பத்தி அந்த நதி கவலைப்படுவதே இல்லை. அது தொடர்ந்து தன்னை சுத்திகரித்துக் கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. முதல்ல கன்வின்ஸ் ஆகணும். அப்ப கன்வின்ஸ் ஆகணும்னா முதல்ல இந்த மாதிரியான ஒரு பிராக்டிஸ் நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பதற்றங்களை அகற்றுகிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். யூபிஎஸ்சி பர்சனாலிட்டி டெஸ்டுக்கே வரவங்களை நான் முதல்ல சொல்றது கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் பண்ணுங்க. திடீர்னு ஒரு போர்டுக்கு போறீங்க, முதல்ல இந்த டெல்லியே ஒரு பயமுறுத்தும். நாம அங்க போய் இறங்கணும்னு அவங்க பேசுற லாங்குவேஜ், அப்புறம் அங்க கிடைக்கக்கூடிய ஃபுட்டு, அப்புறம் நம்ம போய் இறங்கும் போது அங்க இருக்கிறவங்களுடைய தோற்றம், சில பேர் சூட்டெல்லாம் போட்டு நின்றுட்டு இருப்பாங்க, நமக்கு அது ஒரு பயம் ஏற்படும். எல்லாமே நமக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும். என்ன ஆகுமோங்கிற ஒரு நடுக்கத்தோட தான் அந்த இதுக்குள்ள போகும். அந்த நடுக்கத்தை குறைப்பதற்கான வழி கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன். நிறைய பேருக்கு நான் இதை சொல்லி அவங்க போயிட்டு இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா சில பேர் இப்ப ரீசெண்டா கூட ஜெயிச்சவங்க நிறைய பேர் அவங்க சொல்றது, இந்த கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் நான் தொடர்ந்து பண்ணேன். படிக்கிறது மட்டும் இல்ல, படிக்கிறத நம்பிக்கையோடு நம்ம எடுத்து செல்றது ரொம்ப முக்கியம்.
எந்த ஒரு வினாவையும் நம்பிக்கையோடு எதிர்கொள்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்கு இந்த கிரியேட்டிவ் விசுவலைசேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருக்கிறது பண்றது நல்லது. அப்படியே விட்டுட்டீங்கனாலும் இந்த ஸ்டடி ஹாலிடேஸ்லயாவது பண்ணணும். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கிரியேட்டிவ் விசுவலைசேஷன் புக் எழுதியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட்ல இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது திருவள்ளுவர் ஏற்கனவே சொல்றாரு. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ அப்படிங்கிறாரு. எண்ணியர் திண்ணியராக பெறேன். அதே மாதிரி உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். இந்த 2 குறட்பாக்கள் கிரியேட்டிவ் விசுவலைசேஷனுக்கான குறட்பாக்கள். நீங்க நைட் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு தூங்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நல்ல கண்களை மூடுங்க. எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ள போறீங்க. அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கங்க, கற்பனை பண்ணிக்கங்க. போய் உட்காடுறீங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்கிறீங்க. அப்புறம் கொஸ்டின் பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. கொஸ்டின் பேப்பரை வாங்குறீங்க, பாக்குறீங்க. எல்லா கொஸ்டினும் தெரிஞ்சுதான் இருக்கு. இப்போ ஒவ்வொரு கொஸ்டினா நீங்க எடுத்து அழகா எழுதுறீங்க. முத்து முத்தான கையெழுத்துல தேவையான படங்களை போடுறீங்க. அழகா எழுதிட்டு அடுத்த கேள்விக்கு போறீங்க. எல்லாம் நல்லா முடிச்சுட்டு அந்த ஆன்சர் பேப்பரை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வெளியே வரீங்க. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி கற்பனை பண்ணுங்க. இதுதான் கிரியேட்டிவ் விசுவலைசேஷன். இந்த கிரியேட்டிவ் விசுவலைசேஷன் மூலம் சக்சீட் ஆனவங்களுடைய பலருடைய சக்சஸ் ஸ்டோரிஸ் நான் படிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் மோட்டார் ஸ்கில்ஸ் இன்வால்வ் ஆகக்கூடிய சில கேம்ஸ்ல கூட இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குங்கிறாங்க. அப்ப அறிவு தொடர்பான ஒரு எக்ஸாம் எழுதும் போது நமக்கு இந்த கிரியேட்டிவ் விசுவலைசேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த கிரியேட்டிவ் விசுவலைசேஷனை டெய்லி பண்ணுங்க. அதே மாதிரி காலையில எந்திரிச்சோடனே இன்னைக்கு நான் நல்லா ரிவைஸ் பண்ணுவேன், எல்லாம் நல்லா படிப்பேன், படிச்சதெல்லாம் என் மனசுல நல்லா தங்கும் அப்படின்னு நினைச்சு காலையில ஒரு கிரியேட்டிவ் விசுவலைசேஷன் பண்ணுங்க. ஸ்டடி ஹாலிடேஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரிவைஸ் பண்றது, கிரியேட்டிவ் விசுவலைசேஷன் பண்றது, ஹெல்த்தை பாத்துக்கிறது, சிஸ்டத்தை ஒழுங்கா பாத்துக்கிறது, மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒழுங்கா வச்சுக்கிறது, எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்றது, இந்த மாதிரி நீங்க ஸ்டடி ஹாலிடேஸை கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எக்ஸாமை எதிர்கொள்வதற்கு தயாராயிட்டீங்க. இப்ப நீங்க துணிச்சலா தைரியமா அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ள போவீங்க. ஒரு மிகப்பெரிய படையை தன்னுடன் வைத்திருக்கிற ஒருவன் எப்படி ஒரு போர்க்களத்திற்கு செல்வானோ அதை போல ஓர் அழகான உடையை அணிந்திருப்பவன் எப்படி விருந்துக்கு பெருமிதத்தோடு செல்வானோ, அழகாக தயாரித்து பேசுவதற்கான அத்தனை ஒத்திகைகளையும் பார்த்தவன் எப்படி ஒரு நாடக மேடைக்கு செல்வானோ அதை போல நீங்கள் தேர்வறைக்கு செல்லுவீர்கள். அந்த தேர்வை தேர்வு அறையில் எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்து தொடர்ந்து சிந்திப்போம்.